ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். டிஃபன் செய்கிறத விட பெரிய வேலை அதுக்கு சைட் டிஷ் என்ன செய்கிறது அப்படின்றத யோசிக்கிறது தான். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச கலராக 3 விதமான கலர் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் கீரையாக கொடுத்தா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்காக தான் இந்த கீரை சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அந்த கசப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடும். இது ஒரு 50% அளவு குக் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பெருசாக இருந்தனால நான் 4 பல் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 2 எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரையும் வதக்கிக்கோங்க. ஒரு இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துடலாம். இது கூட முருங்கைப்பூவும் இருந்தது எனக்கு, நான் அதையுமே சேர்த்து தான் சட்னி செஞ்சுருக்கேன். முருங்கைப்பூலையும் நிறையவே சத்து இருக்குது. இந்த பூவோடு சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கீரை வாஷ் பண்ணும்போது அதில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அந்தளவு கீரையை வந்து நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரே ஒரு துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட சின்ன துண்டு ஒரு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெயில் காலம் இல்லையா, அதனால் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சட்னி வந்து துவையல் மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துனா போதும், நிறைய தண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து ஒரு 80% அளவு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸோடையும் தோசையோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்பு தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி தோசை கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாரத்தில் 2 நாள் பீட்ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டில் வந்து நேச்சுரலாகவே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக போயிடும். அதனால் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி. இது கூட வந்து நான் ஒரு பீட்ரூட், மீடியம் சைஸ் பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பீட்ரூட்டில் வந்து அது காயிலேயே வந்து நல்லா தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் வந்து வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிரும் எப்படி இருந்தாலும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, வதக்கும்போது தெரியுது பாருங்கள், பேனில் வந்து தண்ணியே இல்லை. இந்தளவு நல்லா ட்ரை ஆகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட 2 துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாரு, பீட்ரூட் வந்து பொரியலாகவே சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி சட்னியாகவும் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு 90% அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சா சாப்பிடும்போது நல்லா இருக்காது, கொஞ்சம் குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் பீட்ரூட் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பீட்ரூட் சட்னி வந்து ஒயிட் ரைஸோடையும் செம்ம காம்போவாக இருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் நல்லா கலர் ஆகணும் அப்படின்னு என்னென்னவோ க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பீட்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நல்ல சூப்பரான கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேரட் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அவசமாக நல்லாயிருக்கும். நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாகவே உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க.
நான் 3 இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்தை விட ஒரு ஸ்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும். அந்தளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை பொடியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கிறதுலையே இந்த கேரட் வந்து நல்லா வெந்துடணும். இல்லைனா கேரட்டோட பச்சை வாசம் சட்னியில் வந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டோட கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக கலந்து விட்டிங்க அப்படின்னாவே போதும். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால தண்ணி வந்து நிறைய சேர்த்த வேண்டியதில்லை, ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக கர்ட் ரைஸ் வந்து தாளிப்போம் இல்லைங்களா, அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த 3 சட்னி ரெசிபீஸுமே ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது, செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி